வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்த விரிவான நேர்காணலில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பதிலளித்தார் அமித்ஷா. கூட்டணி ஆட்சி என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறிய நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது பற்றிய செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே, தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறியுள்ளார். தனியார் பால் நிறுவன மேலாளர் நவீன் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கும் நிலையில் அது தற்கொலை போன்றே உள்ளது என்று காவல் ஆணையர் அருண் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் அவரது மரணத்தில் கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனுக்கு தொடர்பு இருப்பதாகவும் புகார் எழுந்தது. அவரிடம் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நேற்று விசாரணையும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டின் ஒற்றுமையை சிதைக்கும் சதித்திட்டம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது பற்றி முதல்வர் தனது எக்ஸ் பக்கத்தில் அமித்ஷா சொல்வதே இறுதியானது என்று பாஜகவினர் கூறி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார் முதல்வர். இமாச்சல பிரதேசம் முழுவதும் கனமழை மற்றும் மேக வெடிப்புகளால் பரவலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். ஜூன் 20 முதல் ஜூலை 11 வரை 92 பேர் உயிரிழந்துள்ளதாக இமாச்சல பிரதேசம் முழுவதும் மொத்தம் ரூபாய் 751.78 கோடி நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. நடிகர் தனுஷின் 54வது படபூஜையின் வீடியோவை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இப்படத்தில் நாயகியாக பூஜா ஹெக்டேவும் நடிகர்கள் சுராஜ் வெஞ்சரமுடு, ஜெயராம் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் பூஜை வீடியோவை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதில் மமிதா பைஜு பெயர் இடம்பெற்றுள்ளது. பூஜா ஹெக்டேவின் பெயர் இல்லாததால் நாயகி யார் என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியான சம்பவத்துக்கு ஒட்டுமொத்த அலட்சியமே காரணம் என விசாரணை அறிக்கையில் தகவல். கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு கர்நாடக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி ஹுன்கா தலைமையில் தனிநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தனது விசாரணை அறிக்கையை கர்நாடக முதல்வர் சித்தராமையாவிடம் சமர்ப்பித்தார் ஹுன்கா. தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.